என்னோடு நீ உன்னோடு நான் வேற என்ன சந்தேகம். கைஸ், அதாவது இந்த கண்டுபிடிக்க சொல்லுவாங்கள்ல, டிஃப்ரென்ஷியேட் ஒரு படத்துக்கு கொடுத்துட்டு இந்த 4 பானையில் எந்த பானை மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. யார் என்னப்பா போதுமா வேணுமா போதுமா எஸ்ஆர் நோவா எஸ்ஆர் நோவா வேணுமா? கைஸ், இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிஸ்கஷன் போயினுக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அமாவாசைக்கு மட்டும்தான் பொங்கலுக்கு இது காக்காக்கு வைப்பாங்கன்னு நான் சொன்னேன். நம்ம இந்த ஏரியாவில் காக்காவை பிறந்துருக்கலாம் உங்களுக்கு, நேரத்துக்கு சாப்பாடு அது கச்சிருக்கோம். பொங்கலோ பொங்கல் சொல்லுமா லட்டுமா, பொங்கலோ பொங்கல் சொன்னதான் அப்பளம் பாருமா பொங்கா என்னடா பொங்கல் சொல்லு பார்த்து வாய் கட்டு அப்பளம் சாப்பிடு லட்டு. டாடிக்கு ஒரு வாய் கிடையாதா பாயாசம்? அப்பாவுக்கு ஒரு வாய் விட்டுமா? தேங்க்யூ. Hi guys, welcome back to லட்டு குட்டி vlogs. அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். லட்டு குட்டி vlogs சார்பாக அனைவருக்கும் சொல்லுப்பா, அனைவருக்கும் விஷ் ஹாப்பி பொங்கல் சொல்லு லட்டுமா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தடால் புடாலா வந்து வேலை நடக்கும். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்னெல்லாம் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல்? ஸோ இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்டில் என்னெல்லாம் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஹாப்பி பொங்கல் சொல்லுவா. ஹாப்பி பொங்கல் சொல்லு லட்டுமா. ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. சொல்லு சத்தமாக சொல்லு. சொல்லு. வைக்க போகிறோம். ஓகே விஷான் சொல்லுமா எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி பொங்கல். ஓகே. அனைவருக்கும் அனைவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் பொங்கல் போல மகிழ்ச்சி என்னாலும் பொங்கட்டும். ஓகே பொங்கட்டும். ஆமாம், வீட்லயே வந்து பொங்கல் செய்யும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கட்டும். நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வந்து பொங்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எப்போவுமே இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும். எல்லாருக்கும் இந்த ஆண்டு வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக போகட்டும். ஓகே சரி. ஓகே கைஸ், ரைட். நம்ம வந்து இப்போ என்னெல்லாம் நம்ம வந்து சாமி கும்பிடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே வாங்க போலாமா வீடியோக்குள்ள? போலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு அரிசி கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சிறுபருப்பு போட்டு நம்ம நல்லா ஒரு 1/2 hour கிட்ட நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை விளக்குக்கெலாம் வந்து மஞ்சள் பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சைடு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து படைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்னெல்லாம் நம்ம ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ விளக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு சவுண்டாக இருக்கும், வண்டிலாம் போயிட்டு வர சவுண்டு இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விளக்குக்கு எல்லாமே நம்ம எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து பூ வச்சிடலாம். இப்போ சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு நல்லா அழகாக வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெளியே வந்து நம்ம கோலம் போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ லெமன் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் பொங்கலுக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அரிசி நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து கேஸில் வச்சிடலாம். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா வந்து உளுந்தும் ஊறிட்டுருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து முழன்னு அரைச்சிக்க போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் vlogல நம்ம பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய vlog-ஆக போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் செய்ய போகிறோம். சுண்டலுக்கும் நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வெல்லம் பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தாளிச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து வடைக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ வந்து முந்திரியெல்லாம் போட்டு நம்ம தாளித்து பொங்கல் ரெடி. வடைக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். வடை பாருங்கள் சூப்பராக நல்லா மொரன்னு வந்துச்சு. சவுண்டு கேட்குதுங்களா? சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து நம்ம தாளிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரிஞ்சி தான் செய்ய போகிறேன். ஸோ சிம்பிளாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரே ரைஸ் பிரிஞ்சு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து அப்பளம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அப்பளமும் இது பண்ணியாச்சு. அப்புறம் வேறு என்னங்க, கொஞ்சம் ஸ்வீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாயாசம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசமும் செஞ்சாச்சு. ஸோ பொங்கல் பாயாசம் 2 ஸ்வீட்டு அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. மதியம் எத்தனை மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் இன்றைக்கி? 1 மணிக்குள்ளேயா? 1:30 மணிக்குள்ளே சாமி கும்பிடணும். 1:30 மணிக்குள்ளே கும்பிடணும். இதை தாண்டிச்சுன்னா அப்புறம் 3:30. ஸோ நம்ம வந்து அந்த 1:30 மணிக்குள்ளே சாமி கும்பிடணுன்றதுக்காக ஸோ எல்லாமே வேகமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். காலையிலேருந்து கஷ்டப்பட்டாங்க என் ஒய்ஃபும் சரி நாங்களும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டோம் காலையிலேருந்து. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நல்லா ஏன்னா அந்த 1:30 மணிக்குள்ளே, ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசி. காலையிலேருந்து சாப்பிடாத ரொம்ப பசி. ஸோ சீக்கிரமாக ஒரு 1:30 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டா சாப்பிட்றலாம், சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ சாமி கும்பிட்டு ரெடி பண்ணுறாங்க, பார்ப்போம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30. பாருப்பா, குச்சி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு ஒரே குச்சியில் கொளுத்தி எல்லாத்துலேயும் அப்படியே பற்ற வச்சிட்டேன் எல்லாத்துலேயும். இல்லை இல்லையே, ஆ ஒரு குச்சியில் 3 விளக்கு ஏற்றுவேன். பாருப்பா, இதுலனா ஏற்றலாம், இன்னொரு மெழுகுல வரும், இப்போ அதில் ஏற்ற முடியும். ஓகே, இப்போ வந்து டைம் வந்து 12:30. நம்ம வந்து எல்லா வேலையும் எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ விளக்கு வந்து ஏற்றிட்டோம். ஓகே. ஓகே, டைமர் ஆகுது, ரொம்ப பசிக்குது. கடன்னு நம்ம சாமி கும்பிடணும். அதுக்கு முன்னாடி கோலத்தை காட்டிடலாம். எங்கள் வீட்டு கோலத்தை பாருங்க, இன்னைக்கு போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் கோலம். நான் இந்த லட்டு கிட்டேருந்து இந்த கோலத்தை காப்பாற்றுறதுக்குள்ள போதும் நான் இது. ஸோ பாருங்க பானை 1 2 3 4 பானை. இந்த தரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலம் வந்து தெரியாது தான் நினச்சோம் நாங்கள். அதனால நான் வந்து கடைசி டைம் வரைக்கும் போடல. அதுக்கப்புறம் ஏதோ நினச்சேன், சரி போட்டு தான் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டோம். பட் வந்து ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு கைஸ். அதாவது இந்த கண்டுபிடிக்க சொல்லுவாங்கள்ல, ஆமாம், டிஃப்ரென்ஷியேட் ஒரு படத்துக்கு கொடுத்துட்டு நம்ம கீழே பாருங்க எலுமிச்சத்துட்டாங்க. எழுந்துடுறா. ஸோ இந்த 4 பானையில் எந்த பானை மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்ப்போம். நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இது 1, அது 2, அது 3, இது 4. இந்த 4 பானையில் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஒரு பானை மட்டும் பெருசாக இருக்குது, பார்ப்போம். இப்படி காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பானை 1 2 3 4. எல்லா விரலும் ஒன்றும் கிடையாதுல்ல, அதே மாதிரி எல்லா பானையும் ஒன்றும் கிடையாது. இந்த கதைலாம் சொல்லக்கூடாது. ஒரு பானையும் ஒரு 4 பானையில் எந்த பானை வந்து ஷேப்பு மாறி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்ட்டு. என்னப்பா லட்டுமா, ஹாப்பி பொங்கல் சொல்லு. லட்டுமா இங்கே பாரு, லட்டுமா ஹாப்பி பொங்கல் சொல்லு. இங்கே பாரு யஷ்வந்த், இங்கே பாரு அண்ணா பாரு, ஹாப்பி பொங்கல் சொல்லு. குட். ஓகே, இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு இலை கழுவிட்டு எடுத்துகிட்டு வராங்க. விஷாந்த் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? என்ன பண்ணுறீங்க விஷாந்த்? அவர் வந்து தீப்பெட்டி வச்சு விளாட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு. சாமி கும்பிடும்போது தீப்பெட்டி வச்சு விளாடுவார் அவர். இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வந்து காலையிலே, அதாவது சூரிய நமஸ்காரமா, அப்போ சூரியன் வந்து வரும்போதே நம்ம வந்து பொங்கல் வந்து கும்பிடணும். இப்போ வந்து நமக்கு வந்து 12:30 ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து உச்சி வெயிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சூரியனுக்கு போயிட்டு நம்ம தீபார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து படையை போட்டு ஓகே. ஓகே, வந்து பசிக்குதான், பசங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு சாமி கும்பிடுவோம். ஓகே, நம்ம வீட்டில் இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? உங்களுக்கு என்ன பண்ணீங்க? பார்த்தீங்கன்னா என்ன காலையிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. நல்லா செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணு. ஸோ ஆஸ் யூஷுவல் பொங்கல்னாவே பொங்கல் தான் இல்லையா, நல்ல பொங்கல். ஓகே, இது வந்து என்ன பொங்கல்? தை பொங்கல். தை பொங்கல் தான். இதுனா பொங்கல், சக்கரை பொங்கல். ஆனால் வந்து வெல்லம் போடுவாங்க.
ஆமாம். அப்புறம் இன்னொன்று இருக்கு, அது பணக்கட்டியா? ரெண்டும் ஒன்றா? வெள்ளம் வேற, அந்த பனங்கட்டி இருந்தது வேற. ஆனால் நான் வந்து அந்த பணக்கட்டி தான் போட்டேன். கருப்பட்டி அது பேர். கருப்பட்டி. ஓகே, பொங்கல் ரெடி. நெக்ஸ்ட் ஓகேவா? நீ சொல்றத விட அடுத்த பொங்கலே வந்துரும் போல. இருப்பா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவனும் பசிக்குதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து எத்தனை வந்து பிரிஞ்சி மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து சாம்பார்லாம் வச்சோம். ஓகே. இன்னைக்கு வந்து சாம்பார், அதுக்கு ஒரு கூட்டு, அப்பளம், டைம் ஆயிடும். ஓகே. அதனால வந்து சிம்பிளா வந்து வெஜ் ரைஸ், ஆமா பிரிஞ்சி மாதிரி பண்ணியாச்சு. எல்லா காய்கறி சுண்டல்லாம் போட்டா. சுண்டல் போட்டுருக்கதானே அதுல? சுண்டல்லாம் போடல. சுண்டல் காலைல வேக வச்சிருந்த. சுண்டல் தோ இதான் சுண்டல். ஓ மை காட், திஸ் இஸ் a சுண்டல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடை. வடா, மெது வடா. ஆமா. அப்புறம் வந்து சூடு வெயிட் பண்ணு. இந்த வா. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான ஐட்டம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாயாசம். ஓகே. எஸ். அப்புறம் வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லு. அப்புறம் வந்து அப்பளம் வந்து நம்த்து போக கூடாதுன்னு சொல்லி கவர்ல போட்டு வச்சிருக்கேன். ஓகே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து ஸ்பெஷல் இன்னைக்கு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம போயிட்டு மேலே போயிட்டு மாடிக்கு போயிட்டு பொங்கல் சொல்லிட்டு கீழே வந்து தீபாவளி பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது. எல்லாருக்கும் சாம பசிங்க பாருங்க. லட்டுலாம் ஏறுறான் மேலே. பசி தாங்க முடியல. பசி வந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன். கொஞ்சம் விட்டா நம்மளே கச்சி சாப்பிடுவோம் போல லட்டு. ஆமா, அந்த மாதிரி இருக்கிறான் அவருக்கு வந்து. பாயாசம் வேணுமா? சாமி கூப்பிட்டு என்ன லட்டு என்ன வேணும்? என்ன வேணும்? பாயாசமா? என்ன கேமரா பார்த்து நக்க போடுறாரு பத்தியா? என்னது என்ன வேணும்? இங்கே லட்டு இங்கே என்ன வேணும்? லட்டு கொஞ்சம் பாயாசம். நம்ம வந்து பாப்பாக்கு மட்டும் கொஞ்சமா வந்து கொஞ்சம் பாயாசம். நம்ம வந்து பாப்பாக்கு மட்டும் கொஞ்சமா வந்து பாயாசம் கொடுக்கலாம். இந்த அவர் வந்து ரொம்ப பசி. லட்டுமா ஹாப்பியா? ஹாப்பி பொங்கல் சொல்லு. இங்கே பா லட்டுமா திரும்ப. விஷாந்த் பசிதாப்பா? குழந்தைங்களாம் பாவம் பசியில் வாடுறாங்க. வா சீக்கிரம் வா. ஓகே, இப்போ கடற்கடன்னு வந்து நம்ம சூரிய நமஸ்காரமா? பொங்கலுக்கு வந்து பொங்கல் எப்பவுமே கொண்டாடும் போது சூரிய பகவானுக்கு வந்து நம்ம படையல் இட்டுட்டு தான் அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ரெடி பண்ணுகிறோம் பாருங்க. பொங்கல் சூரிய பகவானுக்கு. பொங்கல் சொல்லுப்பா விஷாந்த். பொங்கல் சொல்லு. கீழே போட்டுற போறேன். நெக்ஸ்ட் வடை. என்ன பண்றாரு? சுண்டல். இஞ்சி. ஒரு ஃபோக்கஸ். லட்டுமா என்ன பண்றீங்க? என்ன பண்ற? பாயாசம் சாப்பிட்றியா? சாப்பிடு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போய் சாமி கும்பிடலாம். ஓகே. சிசர் எடுத்துட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சிசர். சிசர் கேட்டாங்க, நான் எடுத்துன்னு போகிறேன். சிசர் கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சிசர் கொடுக்கும்போது இப்படி கொடுக்கணும். ஆமாம், இப்படி கொடுத்தோம்னா இது வந்து குத்திக்கும், வாங்குறவங்க கையில் வந்து குத்திக்கும். அதனால் இப்படி கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் என்ன வேலை வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? வீட்டில் அன்வான்டாக வந்து என்ன வேலை வாங்குறாங்க. சிசர் எடுத்துன்னு சொன்னாங்க, அப்புறம் வேணான்ட்டாங்க. ஏய் என்ன எத்து துண்ணு சாப்பிடாரா? ஓகே கைஸ், விஷாந்த் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் பசிக்கிறதுனால ஒரு சுண்டல் வாயில் போட்டார். ஸோ அதை மன்னிச்சிருங்க, இது பெரிய ஒரு குற்றமாக கருதாதீங்க. ஓகே, ஸோ மரபம் மன்னிப்போம். அவன் வந்து குழந்தை பரவாயில்ல.
போன பொங்கலுக்கு நினைக்கிறேன், நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது எங்க மாமியார் வடை சுட்டு வச்சிருந்தாங்க. அவங்க இதே மாதிரி தான் மேலே போய் சாமி கும்பிடணும், எடுத்துட்டு போடா அப்படின்னு இவங்க கிட்ட இந்த வடையை எடுத்துட்டு எல்லாமே பொருள்லாம் மேலே எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது வடையை சாப்பிட்டுட்டே போயிட்டாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு செம திட்டு, உனக்கே அறிவு இல்லை. யார் உங்க அம்மாவா? உங்க அம்மா. எங்க அம்மாவா? சாமி கேட்க வேண்டிய வடையை வந்து நீ சாப்பிட்ட ஃபர்ஸ்ட், நீயே இப்படி இருக்கும்போது பசங்க. அம்மா டைம் ஆகுது போ. இப்போ இந்த கதைலாம் யார் கேட்டது? சீக்கிரம் போ, மேலே போ, சாமி கும்பிட்டு வருவான் பாரு. நானும் குழந்தை தானே, எனக்கு பசிக்கும் தானே. இது என்னன்னா சூரியன் எந்த சைடு இருக்கிறாரோ அப்படிதான் கும்பிடணும். ஓகே. எந்த சைடு இருக்காரு சூரியன்? இப்படிதானே இருக்கிறாரு. எஸ். சூரிய பார்க்கணும், பார்க்க முடியல கைஸ், கண்ணு அப்படியே அவிஞ்சு போகுது. கைஸ் யாராவது மதியானம் 12 மணிக்கு வா விஷாந்த், உனக்கு ஒரு போட்டி, பொங்கலுக்கு வந்து போட்டி. அந்த மேலே சூரியன் அப்படியே மேலே கண்ணு தந்து பாரு. வாடா, கண்ணு மூடாம பார்க்கணும். கண்ணு யார் மூடாம பார்க்கணும்? அவங்க 1000 ரூபாய். கண்ணு மூடாம பாரு கைஸ். விஷாந்த் தோத்துட்டான். சூரிய பார்க்கணும், பார்க்க முடியல. ஓகே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அப்பா செம வெயில். சத்தமா சொல்லு. என்ன டென்ஷன் ஆகுறாரு தம்பி? சுண்டல் ஒன்று சாப்பிட்டீங்க நீங்க, ஆனால் டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன ஒரு இறை பக்தி. அடாடா, மாடியே க்ளீன் பண்ணிட்டான்பா. ஸ்விம்மிங் பண்ற? ஏய் விடுடா, சாமி கும்பிட்டோம். கும்புறா கும்புறா. வா வா வா, அவருக்கு இன்னொரு கிளாஸ் வேணுமா? அவர் இன்னொரு கிளாஸ் வேணுமா நிக்கிறாரு. என்ன வேணும்? லட்டு என்னப்பா? போதுமா? வேணுமா? போதுமா? எஸ் ஆர் நோவா? எஸ் ஆர் நோவா? வேணுமா? அங்கே பாருங்க கைஸ், பாயாசம் வேணுமா? எஸ்ன்றான் பார்த்தீங்களா? சூரிய பகவானே நல்லா பார்த்துங்க. சூரியனை பார்த்து கும்பிடு. ஏய் கண்ணு இருடி, அப்புறம் 2 கண்ணு அவிஞ்சு போயிடும். பொங்கலோ பொங்கல் சொல்லு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓகே ஓகே. வேற நெக்ஸ்ட் அவ்வளோதான், கீழே போயிட்டு ஓகே நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். சாமி கீழே ஒரு முறைல. ஆமாம் ஓகே கைஸ். என்னப்பா விஷால்? ஓகே கைஸ், மேலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. இப்போ கீழே போயிட்டு நம்ம அடுத்தது வந்து கும்பிட போகிறோம். ஓகேவா? வாங்க எடுத்துகிட்டு வாங்க, வாங்க வாங்க, கமான் கைஸ். ஓகே, மேலே வந்து தீபாராதனை வந்து காட்டியாச்சு. தீபாராதனை, சூரிய நமஸ்காரம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கீழே வந்தாச்சு. கீழே வந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். 2வது ரவுண்டு நேரா கீழே எடுத்து போட்டுனுங்கிறத அதே விஷயம் அதில் எடுமா பிசு பிசுன்னு ஆகிடும், அதெல்லாம் எடுத்துரு. ஓகே கைஸ், கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம கீழே வந்து சாமி கும்பிட போகிறோம். ஸோ இதை வந்து ரொம்ப பயபக்தியாக நம்ம கும்பிடணும். கரும்புலாம் வாங்குனீங்களா? உங்கள் ஏரியாவில் எவ்வளோ கரும்பு ரேட்டு? நம்ம எல்லா ஏரியாலும் ஒன்று தாம்மா, சென்னையில். அப்படியா? நாங்கள் வாங்கினதை பாருங்கள், வழிவிடுமா லைட்டாக. எங்களோட முழு கரும்பு பாருங்கள். இது வந்து 2 பீஸு, ஜோடி 100, ஜோடி 100 ரூபா. ஓகே, ஜேஜி கிட்ட வேண்டிங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி. என்னப்பா போதுமாப்பா? வேணுமா? எஸ்ஸா நோவா? சத்தமாக சொல்லு. எஸ்ஸா? பாருப்பா. ஏண்டா 2 கிளாஸ் சாப்பிட்டியாடா? போதாதா ஒன்றும் உனக்கு? என்ன எத்தனை கிளாஸு? 2 கிளாஸ் சாப்பிட்டியா? இப்போ எத்தனை கிளாஸ் வேணும்? 3யா? 3 வேணுமா? சேபா நீ தேங்காய் உடைச்சிட்டு வா. ஓகே
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேங்காய் உடைக்கிற டியூட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி உடைக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, எப்போவுமே காய்ஸ் தேங்காய் உடைக்கிற எனக்கு டியூட்டி கொடுக்கும்போது இவனுக்கு ஒரு டியூட்டி வந்துடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்து நின்றுவான். இது தண்ணியை குடிக்கிறானோ குடிக்கலையோ அவனுக்கு தேவை நின்றுணும் தேங்காய் உடைக்கும் போது. ஸோ சின்ன வயசில் எத்தனை பேர் இந்த மாதிரி போய் நின்னீங்க அம்மா அப்பா கிட்ட? எத்தனை பேர் அடி வாங்கினீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருடாயோ வேற பாயாசம் பாயாசம் வேணும். பாயாசம் 2 கிளாஸ் கொடுத்தாங்க கைஸ். 3ஆவது கிளாஸ் ரொம்ப கடுப்பேற்றினே பொருள் கேட்கணும் நினைக்கிறேன். ஓகே, யாருக்கு தேங்காய் தண்ணி வேணும்? யாராருக்கு வேணும்? வாங்க. சமால் என்னடா இது உடைய மாதிரி? ஓகே, இரு கைஸ். இன்னும் தண்ணி பத்தலன்னு தான் போய் குழாயில குச்சிக்க கூட. அப்படியே இது வேணும். ஓகே கைஸ், வெற்றிகரமாக உடைச்சிட்டேன் நான். ஸோ எப்படி தேங்காய் உடைய நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது. ஓகே, பேரு சாமியாண்டி வச்சிருக்க பாயாசம் பொறுத்து பார்த்தான். நீங்க தரமே தெரியல. அடி தேடு வர்றாடா சாய். டேய் 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 எங்கடா வர்ற? என்னடா இது? அம்மா அப்பா தரலன்ட்டு நீ ஏத்துட்டியா போயிட்டு? லட்டுமா ஜேஜி கும்பிட்டு சாப்பிடலாமா? அதான் கும்பிட்டான்ல அப்புறம் நான். ஓகே விடு, அவர் தனியாக போயிட்டு காட்டு. ஓகே காய்ஸ், அவன் வந்து பொடி பையன், அவனுக்கு தெரியாது சீரியஸ்னஸ்னான்ட்டு. ஸோ எடுத்துட்டான். ஸோ செகண்ட் டைமும் மறப்போம் மன்னிச்சு விடுங்க குழந்தைய. அவன் தெரியாமல் பண்ணிட்டான். ஆமாம், தெரியாமல் எடுத்து சாப்பிட்டான் கடவுள்கிட்ட வந்து. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா கைஸ்? பாருங்க, அப்பா வந்து திட்டுறாருன்னு இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசியிருந்தேன். இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசியிருந்தேன். திட்டின உனக்கு வந்து வச்சுட்டான் பாயாசத்துக்கு பாருங்க வச்சுட்டான். ஆனா டக்குன்னு அப்பள தத்து வாயில போட்டுருந்தான். ஓகே கைஸ், டைம் ஆகுது, நம்மளுக்கும் பசிக்குது. நாங்களும் எவ்வளவு பசிக்காத மாதிரி நடிக்கிறது. அதனால டக்கு முடிப்போம். ஓகே, இது எங்க ஏய் அது தட்டக்கூடாதா டேபிள? ஓகே தள்ளி பாப்பா. ஓகே ரைட். கற்பூரம் ஏத்து. கற்பூரம். ஓகே, நம்ம சாமி கும்பிட போறோம். போ. இரு ஃபர்ஸ்ட் அப்புறம் அவன் ஒண்ணா எடுத்து சாப்பிடுவான். நம்ம சாமி கும்பிடுறது அப்புறம் வந்து டேஸ்ட் பார்த்தனா அப்போ சுண்டலை பார்த்துனுங்கிறான். அப்போ டெலிவிஷன். ஸோ கைஸ், சாமி கும்பிட போகிறோம். இல்லை நான் அதுலேருந்து எடுத்து போட்டுருக்கேன் டேடி. பெல்லெட்டு விஷன் பெல்லடி. மணி இதை விட அவன்கிட்ட விடு. அது ஒன்று இருக்குது, அது ஒன்று கூட பாலா. இந்த சைடு ஒன்று இது பேர், இந்த சைடு மணி இது பேர். இது அவன்கிட்ட ஒன்று. ஓகே. அடுத்த குடும்ப தலைவி, எங்கள் வீட்டோட குடும்ப தலைவி. மணி ஆட்டுறவர் பாலா. இப்போ ஆட்டுறவர் பேர் வந்து விஷாந்த். ஆட்டுப்பா, மணி ஆட்டுப்பா. நல்லா ஆட்டுற மேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வேண்டிங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரோட வீட்லேயும் அன்பு மகிழ்ச்சியும் பொங்கட்டோன்னு வேண்டிக்கோ. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அவங்கவுங்க வீட்டில் அன்பு மகிழ்ச்சியும் பொங்கட்டும், அதையும் வேண்டிப்போம்.
விஷாந்த் போ. பார்ப்போம் இதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களான்னு. லட்டு பொங்கலோ பொங்கல் சொல்லுமா. தம்பி முகத்தை காட்டுங்க, திருப்புங்க. போதும்டா, அதான் நெருப்பு அவ்வளோ இருக்குடா விஷாந்த். போடு போடு போடு. ஓகே பொங்கலோ பொங்கல் சொல்லு. பொங்கலோ பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். தொட்டு கும்பிடு. தம்பி லட்டுமா அப்பளம் சாப்பிட்டு சாப்பிட்டு மணி ஆட்டுறீங்களோ? அப்பளம் அப்ப போ ஜெயிச்சு கும்பிடு போ. ஏய் விஷாந்த் அப்படிப்பா சாமியை பார்த்து மேத்துரும்பா. முட்டி போடு, பரவாயில்ல, அரை முட்டி போட்டு சாமி கும்பிடு. லட்டு அப்படிக்கா போ. குட். பார்த்து நெருப்பில் தள்ளி உள்ள விட்டுற போகிற. ஓகே குட். லட்டு நெக்ஸ்ட் நீ போ, ஜெயிச்சு கும்பிடு போ. சாமி பக்தியில் நம்மளே மிஞ்சிருவானுங்க போல. யஷ்வந்த் எழுந்துடு. அப்பளம் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி பண்றோமா சாமி கால்ல விழணுமா? ஆமா, சாமியோட பாதத்தில் விழணும், விழுந்து சாமி கும்பிடணும். ஃபர்ஸ்ட் எழுந்துடு. எப்படி வேணா பண்ணலாம், எப்படி வேணா தொட்டு பண்ணலாம். கும்பிடு. சாமி கும்பிட்டா போதும்பா. எழுந்துடு. தொட்டு கும்பிடு. கீழே விழுந்து கும்பிடு. கீழே விழுந்து கும்பிடுமா. கீழே விழுந்து கும்பிடு. அதெல்லாம் வேணாம், நீ கீழே விழுந்து கும்பிடு. கீழே உள்ளு படுத்து கும்பிடுமா. சாமி எப்படி கும்பிடுவா எப்பவுமே கோயிலுக்கு போனா? இருப்பா உடுப்பா, அவனே கும்பிடுவான்பா, நீ உடுப்பா. பொங்கலோ பொங்கல் சொல்லுமா. பொங்கலோ பொங்கல் சொல்லுமா லட்டுமா. பொங்கலோ பொங்கல் சொன்னதான் அப்பளம். பாருமா பொங்கலோ பொங்கல் சொல்லு சொல்லு, அப்பதான் பாயாசம். சத்தமா சொல்லு. கைஸ் இந்த பக்கம் பாத்தீங்களா அப்பளம் வச்சுருக்கிறான். ஏய் கைஸ் மாட்டிக்கினா என்னடா பொங்கல் சொல்லு பார்த்து. ஏய் வாய் கட்டு, அப்பளம் சாப்பிடு. ஏய் பிளாடி பாகர், யூ சீட்டிங் மேன். பொங்கலோ பொங்கல் சொல்லுமா. பத்து பொங்கலோ பொங்கல்ல தொட்டு கும்பிட்டியா? வெரி குட். ஏய் ஊதக்கூடாதா? ஏண்டா சாமி கிட்ட வந்து எல்லா சேட்டையும் பண்ணுகிறடா நீ. என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணுறடா நீ. ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது அப்பளம். ஏய் யஷ்வந்த் ஊதக்கூடாது. ஏண்டா ஊதி அணைச்சிட்டு அப்பாவா எழுந்துடுறா. ஓகே கைஸ் பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சாமி கும்பிட்றதுக்கே எங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் அக்கப்போர் வந்து போச்சு. இப்படி தான் கைஸ் இவங்களை வச்சு நான் சமாளிக்கிறது கட்டு என் உயிர் போய் உயிர் வருது டெய்லியுமே. பட் இருந்தாலும் இதெல்லாமே நான் ஸ்மோட்டிவாக எடுத்துக்கிறேன். ஓகே நான் வந்து குங்குமம் வந்து கண்ணாடி பார்த்தேன். ஓகே கண்ணாடி பார்த்து எப்பவுமே குங்குமம் வைப்பாங்க. அது நீ மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லாரும் அப்படி தான். ஓகே குட். ஓகே சூப்பர் நைஸ். ஓகே இப்போ வந்து என் பெரிய பையன் மிஸ்டர் விஷாந்த் பாலாஜி அப்பளம் சாப்பிட்டுன்னு வந்து குங்குமம் வச்சுக்கிறாரு. நோந்தோப்பா. ஏய் பாயாசமா மறுபடியும்? மை காட், மாற்றி சாப்பிட்டுக்கிறானே. ஓகே அப்பளம் நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க, எனக்கு அப்பளமே ஊட்டலை. எனக்கு அப்பளம் ஊட்டிடுங்க. ஊட்றா காக்கா இதை வச்சாச்சு. 2 காக்காங்க, 2 காக்கா சாப்பிட்டுச்சா? ஓகே கைஸ் இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிஸ்கஷன் போயினுக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா அமாவாசைக்கு மட்டும்தான் பொங்கலுக்கு இது காக்காக்கு வைப்பாங்கன்னு நான் சொன்னேன். அது எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க இல்லை பொங்கலுக்கும் வைப்பாங்களேடா காக்காக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து பொங்கலுக்கு வைக்கலாமா இல்லை அமாவாசைக்கு வைக்கலாமா காக்காக்கு அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள் காக்காவை நான் பேசாமல் இந்த ஏரியாவில் காக்காவை பிறந்துருக்கலாம் போலடி. நேரத்துக்கு சாப்பாடு அது கிடச்சிருக்கும். ஒன்றும் கிடைக்கல. அங்கே உள்ள சாமி இது வரல. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்மத்தில் நான் காக்காவாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் கைஸ். ஆனால் நேரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்றாங்களே இல்லை நம்மளுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்றலாம். ஓகே ஆமாம் விஷாந்த் நீ என்னப்பா நெக்ஸ்ட்டு ஜென்மத்தில் என்னப்பா பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன்? அப்பா வந்து காக்காவை பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீப்பா லட்டுமா நீயே காக்காவை பிறக்குறியா நெக்ஸ்ட் ஜென்மத்தில்? காக்கா 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 அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து வடை அப்புறம் எல்லாம் கரெக்டாக வந்துடும்டா. ஆமாடா, இல்லைன்னா இவங்க லேட் பண்ணுவாங்க இவங்க. சரியா? இது பேர் கீழே உட்காந்து சாப்பிடுங்க. ட்ரெஸ் மாதிரிலாம் இது பண்ணுறது. காக்காவை பிறக்கலாமா நெக்ஸ்ட் ஜென்மத்தில்? எஸ் ஆர் நோவா? இங்கே போய் அங்கேப்பா சொல்லு. எஸ் ஆர் நோவா?
காக்கா எஸ் நோவா சொல்லு எஸ் நோ எஸ் அப்பா என் பையனும். ஸோ இவர் வந்து சின்ன காக்கா, நான் வந்து பெரிய காக்கா. ஓகே, இப்போ பாருங்க ஒரு குண்டு காக்கா போகுது. ஓகே, எங்கம்மா போகிற? ஓ மை காட். ஸோ இதனால தான் நான் சொன்னேன் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நான் காக்காவை பிறக்க போகிறேன். கைஸ், எத்தனை பேர் வீட்டில் வந்து சாமி கும்பிடும்போது காக்காவுக்கு வந்து படைச்சிட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காக்காவுக்கு மட்டும் இல்லை, தெருவில் இருக்கிற நாய் எல்லா ஜீவராசிங்களுக்கும் சாப்பாடு இருக்கும்போது வைங்க. ஏன்னா பாவம் அதுங்களும் வந்து நம்மளை மாரி மனுஷங்களை நம்பி தான் வாழுது இந்த உலகத்தில். எப்பவுமே வந்து நம்மளை நம்பி தான் இந்த கடைசி வரைக்கும் இவங்களாம் திருந்த மாட்டாங்க. நான் என்ன காக்காவுக்கு சாப்பாடு வச்சிட்டாங்க. இதை வந்து ரொம்ப சத்தமாக போட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்பவுமே இந்த உலகத்தில் இருக்கிற நாய், குருவி, காக்கா எந்த ஜீவராசிக்காக இருந்தாலும் சாப்பாடு வைங்க. ஏய் இருடா, கத்தினே காதடா. ஸோ எப்பவுமே வந்து வைங்க. அதுங்களும் பாவம் நம்மளை நம்பி தான் வாழுது. ஸோ சாப்பிட்டோம். ஓகே ஓகே கைஸ், நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். டைம் ஆயிடுச்சு, ரொம்ப பசிக்குது. இங்கே பாருங்கள், இவரும் பாருங்கள் சின்னவர். அவர் பாருங்கள் பாயாசம் கொண்டாவை தூக்கின்னு மேலே கீழேன்னு இறங்கின்னு இருக்கிறாரு. லட்டு டாடிக்கு ஒரு வாய் கிடையாதா பாயாசம்? அப்பாவுக்கு ஒரு வாய் விட்டுமா? தேங்க்யூ கைஸ். பாருங்கள் கைஸ், எவ்வளோ அழகாக என் பையன் கேட்டவொடனே, சின்ன பையன் எவ்வளோ அழகாக ஊட்டுறான். ஸோ குழந்தைங்க கையால் வாங்கி நம்ம சாப்பிட்றது அது ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான் இல்லையா? கையில் ஒரு கிளாஸு லட்டுமா, இங்கே பாருமா லட்டுமா. ஹாப்பி பொங்கல். ஏய் சூப்பர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் தான் வடை சுட்டுருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வீட்டு நெய்பர்ஸ் தரத்துக்கு அவங்களுக்கு வந்து சூடாக வந்து இப்போ தான் வடை வந்து போடுறோம். போட்டு இப்போ போயிட்டு குழு போகிறோம். அம்மா வீட்டுக்கு, எங்கள் மாமியார் வீட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock போல் கிளம்புவோம். அப்போ அவங்களுக்கு வந்து சூடாக சுட்டு எடுத்துட்டு போவோம். இப்போ நம்ம வந்து கீழே வீட்டிலலாம் கொடுத்துருவோம். என்னப்பா பார்த்து எண்ணெய் போட போகுது. அந்த தட்டு எடுத்துகிட்டு வருஷம் என்ன வேணும்? உள்ள போ, பெட்ரூம்ல உள்ள போமா. வடை பாயாசம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல். ஓகே. அப்புறம் சுண்டல். ஓகே. கொஞ்சமாக வந்து பிரிஞ்சி. அது என்னமா ரசமா? அப்புறம் வந்து பாயாசம். ஓகே. ஓகே, இதை எடுத்து போய் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே. அப்படியே கொடுத்துட்டு வரேன். ஓகே. ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது எல்லாமே. கை பக்குவமே ஒரு பக்குவம் தான்ப்பா. பிரிஞ்சி சூப்பராக இருக்குது. அப்பளம், சக்கரை பொங்கல், बहुत अच्छा. இந்த வடை இது வடை சொல்லுங்க. வடை மெதுவாக சாப்பிடுப்பா. மெதுவாக சாப்பிடுவோம். அப்படியே உட்காந்துட்டு கண்டே எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். சில இலையை கட்டு, இலையை எப்படி கட்டு, இலையை லைட்டாக டவுன் பண்ணி சந்தமா இந்த அப்போ இந்த வடை சாப்பிடுறியா? வடை. ஓகே சொல்லி அதான் எல்லாரும் நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ
எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை வெறியில் இருக்கும், செம பசி. பசி வெறி. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்து சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கலை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து வைப்பாங்க, கோல போட்டி அதெல்லாம் வைப்பாங்க இல்லையா. நம்ம வீட்டாண்டியும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. நம்ம வீட்டாண்டி வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. சாப்பிட்டு போய் பார்க்கலாம். நீங்களும் வந்து நல்லா பொங்கல் நல்லா வயிறார சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, நல்லா டீப் ஸ்லீப் போங்க இல்லை. எஸ், கோலம் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.